இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரம்யா அந்த பக்கம் திரும்புகிறாங்க. யாரையோ பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாமோ கெஸ் பண்ணோம். கடைசியில் பார்த்தா அது மைதிலி. என்னது யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஏதோ ஒன்று பிரச்சனை வராது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அடுத்தவங்க பேசுனதை ஃபஸ்ட்டு ஒட்டு கேட்குறதே தப்பு, அதை ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட வேற வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்ல, இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, எங்களோட வீடு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து பேசிக்கிட்டு ஒட்டுக்கேட்டன் வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்தேன், அப்போ நீ பேசிகிட்டு இருக்கிறது கேட்டுச்சு, ஏதோ ஒரு கோல்மால்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மரியாதையை பேசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வாக்குவாரம் வந்துடுது. நீலாம் வந்துட்டு பிஸ்னஸ் தானே பண்ணுற, உனக்குன்னு வேலை வெட்டி எதுவுமே இருக்காதா, பொழுது அன்னைக்கு இங்கேயே இருக்க, அதான் வந்த பார்த்த கிளம்பி பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மைதிலி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்னையே வந்துட்டு அசிங்கப்படுத்துகிற, இரு உன்னை எப்படி கதற விடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ரம்யா மனசில் நினச்சிக்கிறாங்க. அடுத்த சைடு கோவிலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவும் அவங்க அத்தை வந்துட்டு தாலி எடுத்துகிட்டு வேண்டுறதுக்காக வந்துட்டு போயிருக்காங்க. சாமி இந்த தாலியை வந்துட்டு காலுக்கு அடியில் வச்சு வேண்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேஷாக பண்ணிடலாம் அப்படின்றாங்க. என் மருமக நான் ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி உட முடியாமல் இருந்தேன், அப்போ தாலியை கழட்டி எனக்காக இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, எந்த மருமகளும் பண்ணாத ஒரு வேண்டுதலை நீ உங்கள் அத்தைக்காக பண்ணியிருக்கமா, உன் மனசு வந்துட்டு நல்ல மனசு, நீ எப்போவுமே நல்லா இருப்ப, சாமி கிட்ட வச்சு இதை வேண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு வேண்டுறதுக்காக போகிறாங்க. இவங்களும் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு தீபாவோட அம்மா அப்பா ஜோசியரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. என் மகளுக்கு வந்துட்டு நாளைக்கு கழுத்தில் வந்துட்டு தாலி ஏறுற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கோம், அதை வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து கொடுங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க மாமியார் வந்து உடம்பு முடியாமல் இருந்தாங்க, அப்போ வந்துட்டு தாலியை கழட்டி இந்த மாதிரி சபதம் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எந்த மருமகளும் பண்ணாதாமா பண்ணியிருக்கா, அந்த சாமி எப்போவுமே உங்கள் மகளுக்கு துணையாக இருப்பா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு ஜோசியை வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீபாவோட ஜாதக புக்கை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அவரோட முகமே மாறுது. அடுத்து வந்துட்டு கார்த்தியோடதையும் பார்க்குறாங்க. சோழியெல்லாம் போடுறாங்க. என்னங்க இது, அவரோட முகமே மாறுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு துக்குன்னு தான் இருக்குது, இரு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு அந்த பக்கம் அபிராமி வேண்டுறாங்க. என் மருமக எனக்காக யாரும் எடுக்காத முடிவை எடுத்து இப்போ கழுத்தில் வெறும் மஞ்சள் கயிறோட இருக்கா, அவன் பொட்டோடையும் தாலியோடையும் பூவோடையும் சந்தோஷமாக இருக்கிறத நான் வந்துட்டு பார்க்கணும். அதுவும் இல்லாமல் என் பையன் கல்யாணத்தை பார்க்க முடியல, அதை நாளைக்கு நல்லபடியாக என் கையால் தாலி எடுத்து கொடுத்தேன், என் பையன் மருமக கழுத்தில் கட்டுறதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு தீபா வேண்டிட்டு இருக்காங்க. எந்த குறையும் இல்லாமல் நாளைக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், ஏதோ ஒரு வேகத்தில் இப்படி வந்துட்டு தாலியை கழட்டி வச்சிட்டேன், எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் தப்பு ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, அதெல்லாம் மீறி தான் நான் வந்துட்டு இன்னும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நாளைக்கு எப்படியாவது என் கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்ற மாதிரி தீபாவும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த திக்கம் வந்துட்டு கொஞ்சம் ஜோசியக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சங்கட்டமான விஷயந்தாம்மா, ஒரு முறை உங்கள் பொண்ணு கழுத்துலேருந்து தாலி கலண்டது தான், இனி அவங்க கழுத்தில் ஏறவே ஏறாது அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சாமியார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்களேன், ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் பண்ணுறோம், அவள் யாருக்கு எந்த திங்குமே நினைக்க மாட்டா, நல்ல காரியத்துக்கு தானே பண்ணா அப்படின்னு சொல்ல, நல்ல காரியத்துக்கு தான் பண்ணா, ஆனால் எந்த பொண்ணுமே அவங்க கழுத்தில் இருக்க தாலியை கழட்ட மாட்டாங்க, அப்படி ஒரு வேலையை வந்துட்டு உங்கள் பொண்ணு பார்த்துருக்காங்க, அதனால இனிமே அவங்க கழுத்தில் வந்துட்டு தாலி ஏறாது, இறங்குனது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இப்படிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னம்மா அதனால கவலைப்படாதீங்க, அந்த வீட்டோட மருமகளாத்தால வந்துட்டு உங்கள் மக இருக்கா, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் தாலி ஏறாமல் எப்படி வந்துட்டு மஞ்சள் கயிறோட வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னு சொல்ல, அதாம்மா அந்த கடவுளோட விதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாளைக்கு வேணா நான் சொல்கிறத நம்பலாட்டி 9 to 10 நல்ல முகூர்த்தம், அதில் வேணால் நீங்கள் நடத்தி பாருங்கள், ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்கும், அவங்க கழுத்தில் அந்த தாலி ஏறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கடுத்து நீங்கள் என்ன பார்க்க வாங்க, அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. அது இப்போயே சொல்லிடுங்க, எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்றாங்க. நாளைக்கு நடக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்க, இவங்களும் அப்படியே கஷ்டத்தோட வெளியில் வராங்க. அந்தத்துக்கு வந்துட்டு சாமியார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பூஜைலாம் பண்ணி நல்லபடியாக நாளைக்கு வந்துட்டு எல்லா சடங்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கையில் தாலியை கொடுக்க, அபிராமி தீபா கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இங்கிட்ட வந்துட்டு தீபாவோட அப்பா அம்மா ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு பேசிட்டு வராங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த ஜோசியை சொல்லதுன்னு நம்பிக்கை இல்லை, நம்ம பொண்ணு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, அவனை வந்துட்டு நல்லா தான் இருப்பாவா, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் வந்ததுமே இந்த மாதிரி 9 to 10 குடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை வந்துட்டு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ தீபாவோட அம்மா மட்டும் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. என்ன சம்மந்தி இப்படி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்ற மாதிரி தீபாவோட அம்மா எதை சொல்ல வர, அதுங்களே அவங்க அப்பா மடக்கி, அது ஒன்றும் இல்லை மருமகளுக்காக இப்படி பார்த்து பண்ணுறீங்களே, அதை பார்த்து மலைச்சு போய் நிற்கிறா அப்படின்னு சொல்லிடுறேன். நான் எனக்காக வந்துட்டு தீபா எவ்வளவோ பண்ணியிருக்கான், நான் அவளுக்காக இது கூட பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இவங்க அம்மாவும் அப்பாவும் தனியாக போய்
போய் பேசுகிறாங்க. என்னங்க ஏன் சொல்ல வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம சொல்லிக்கலாம், இப்போயே மூஞ்சி எப்படி சோகமாக வச்சு காட்டி கொடுத்துறாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்த சீனில் அபிராமியும் மீனாட்சியும் சேலை எடுக்க போயிருக்காங்க. அத்தை நீங்களே எனக்கு எல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, அபிராமி சேலை வந்துட்டு வச்சு பார்த்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு இந்த கலர் தான் உனக்கு நல்லா இருக்குது, இந்த மாதிரி கலர் உங்ககிட்ட இல்லை இதான் உனக்கு எடுப்பா சூப்பராக இருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அது எனக்கு போதும் அப்படின்னது, எனக்காக சொல்லக்கூடாது பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அத்தை உண்மையே நல்லா இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.